வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்னைக்கு தேதி நவம்பர் 21ங்க, வியாழக்கிழமை. வியாழக்கிழமை கீழ திருப்பதியில் இன்னைக்கு தரிசனத்துக்கு மட்டும் தான் டிக்கெட் கொடுப்பாங்க. நாளைக்கு காலையில் உள்ள தரிசனத்துக்கு டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பொது தரிசனம் கிடையாது. வெள்ளிக்கிழமை காலையில் அபிஷேகம் நடக்கிறதுனால அன்றைக்கி பொது தரிசனமே கிடையாது. காலையில் 9 மணிக்கு மேலே தான் பக்தர்களை சுவாமி தரிசனத்துக்கு அனுப்புவாங்க. அங்க பிரதட்சணம் கூட நாளைக்கு காலையில் கிடையாதுங்க. அதனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதனால் இன்றைக்கி காலையில் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் இல்லைங்க. இது காலைல 4:30 மணிக்கு எடுத்தது ஸ்டேட்டஸு. அப்போ எடுத்து பார்க்கும்பொழுது எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் இல்லை. 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுப்பாங்க. 3:30 மணிக்குள்ளார இந்த டோக்கன் எல்லாமே வியாழக்கிழமை மட்டும் சீக்கிரம் முடிஞ்சிருதுங்க. அதுக்கப்புறம் இந்த கவுண்டர்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. மறுபடியும் நாளைக்கு காலையில் 2 மணி தான் கவுண்டர் திறப்பாங்க. கீழே திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எத்தாப்பில் இருக்கிற வெஸ்ட் நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு எத்தாப்பில் இருக்கிற சீனிவாசம், அலிப்பதி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே டோக்கன் கொடுக்குறாங்க வியாழக்கிழமை இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி 3:30 மணிக்கெல்லாமே டோக்கன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. 4:30 மணிக்கு பார்க்கும்போது எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் இல்லைங்க. நம்ம ஸ்ரீவாரிமட்டு நடைபாதை ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவாரிமட்டில் இன்றைக்கி 3000 டோக்கன் கொடுக்குறாங்க. மத்தியானம் 12 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் ஸ்லாட் போட்டு டிக்கெட் கொடுக்குறாங்க. நேற்று டிக்கெட் மீந்து போச்சு தான் சொல்லணும். ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையில் மத்தியானம் 1 மணிக்கு பார்க்கும்பொழுது 1400 டிக்கெட் அவைலபிள் இருந்தது. சாயங்காலம் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியலிங்க. இன்றைக்கும் அதே மாதிரி 3000 டோக்கன் கொடுக்குறாங்க. இது மத்தியானம் 12 மணிலேருந்து இரவு 9 மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுக்குறாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்காதவங்க நேரடியாக ஸ்ரீவாரிமட்டு நடைபாதைக்கு போனால் கன்ஃபார்மாக இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு இன்றைக்கே சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. திருமலையில் கூட்டம் குறைவாக இருக்கிறதுனால நேரடியாக ஸ்ரீவாரிமட்டு நடைபாதைக்கு போனால் 7 மணி 8 மணிக்குள்ளே போனால் கூட டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. திருமலையில் உள்ள சிஆர்ஓ ஆஃபீஸ், சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இது 3:45க்கும் இந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கவுண்டர் 5 மணி தான் திறப்பாங்க. அதனால் 5 மணிக்குள்ளே அங்கே போகிற பக்தர்களுக்கு, முதல்ல வர 1000 பக்தர்களுக்கு ரூம் உடனடியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா 50 ரூம் 100 ரூமில் பார்த்தீங்கன்னா 966 ரூம் இன்னைக்கு கோட்டா ஒதுக்கியிருக்காங்க. இதில் 966 அவைலபிள் இருக்குது. ஏன்னா 5 மணி தான் கவுண்டர் திறப்பாங்க. இப்போ திறக்காதனால இந்தமாதிரி ஃபுல்லாகவே அவைலபிள் இருக்குது. முதல்ல வர 966 பக்தர்களுக்கு உடனடியாக ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் 1000 ரூமு 1518 ரூமில் எதுவுமே கோட்டா ஒதுக்கலை, எதுவும் அவைலபிள் இல்லை. இந்த சிஆர் ஆஃபீஸுக்கு நேரடியாக ரூம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையானது என்னென்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸு ப்ளஸ் ஒரு ஃபோன் நம்பர், இது 2 மட்டும் இருந்தால் போதுங்க. நீங்கள் ஒரு 300 பேர் 400 பேர் க்யூவில் நின்றுட்டு இருந்தால் கூட நீங்கள் போய் க்யூவில் நின்னாலும் ஒரு ½ அன் ஹவரில் நீங்கள் பதிவு பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு தடவை திறந்து விட்டாலும் 100 பேருக்கு மேலே திறந்து விடுவாங்க. உள்ளே போய் எல்லாம் பதிவு பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் வெளில வந்துடுவாங்க. மறுபடியும் அடுத்த 100 பேர் விடுவாங்க. அதனால் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ளார கன்ஃபார்மாக நீங்கள் புக் பண்ணிட்டு வந்துடலாம். கூட்டம் அதிகமாக இருந்தால் கூட அதனால் வாய்ப்பு இருக்கும், யூஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி விடிய காலையில் நீங்கள் திருமலைக்கு ரூம் புக் பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரத்துக்குள்ளார ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆன்லைனில் ரூம் கிடைக்காதவங்க விடிய காலையில் திருமலைக்கு வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் ரூம் எடுக்கலாங்க. வாய்ப்பு இருக்கவங்க அதை யூஸ் பண்ணிங்க. திருமலையில் பிப்ரவரி மாதம் புக்கிங்கில் இன்றைக்கி ஓப்பன் ஆக போகிறது. இன்றைக்கி காலைல 10 மணிக்கு ஆர்ஜித சேவா, அதாவது கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்ர தீப அலங்கார சேவை, இந்த 4 சேவைகளும் இன்றைக்கி காலைல 10 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகுதுங்க. இது எல்லாமே 500 டிக்கெட்டு. ஒரு ஆளுக்கு 500. கல்யாண உற்சவம் மட்டும் 2 பேர் தான் பண்ண முடியும். 1000 மினிமம் 2 பேர் தான் பண்ண முடியுங்க. சிங்கிளாக பண்ண முடியாது. மற்ற உற்சவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிளாக பண்ணிக்கலாம். இதில் கல்யாண உற்சவத்துலையும் பார்த்தீங்கன்னா தம்பதியர்கள் அப்படிங்கிற மாதிரி தாங்க இதில் புக்கிங் பண்ண முடியும். அதாவது ஆண் பெண் அப்படிங்கிற மாதிரி தான் எடுக்கும். அது நீங்கள் 2 ஆண்கள் தனியார் போடுறோன்னு சொன்னால் வராதுங்க. அதில் கம்ப்யூட்டரில் அது அக்செப்ட் பண்ணாது. அது அதனால் ஆண் பெண் 2 பேர் இருந்தால் தான் பண்ண முடியும். ஒரு ஃபேமிலியில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ளஸ் 2 ஆண்கள் இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க, இல்லை 2 கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் அதில் போடும்போது என்ன செய்யுங்கன்னா, அந்த ஆண்கள் பெண்கள் இருந்தாலும் அதில் ஆதார் நம்பரு பேர் எல்லாம் அதே கொடுங்க. அந்த மேல் ஃபீமேல் போடும்பொழுது மாற்றி போடுங்க. அதை அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏற்கனவே நான் ஒரு கஸ்டமர்களில் கேட்டு தான் அந்தமாரி நான் பண்ணியிருக்கேன். அதை எனக்கு 2 பொண்ணு, நான் அழைச்சிட்டு போகும்போது இந்த மாதிரி தான் புக் பண்ணேன். உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்ட மாதிரி புக்கிங் ஆகலையே அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சார் 2 பொண்ணு இருக்குன்னா ஒரு பொண்ணு நீங்கள் பேர் ஆதார் நம்பர் எல்லாத்தையும் அதே போடுங்க. ஃபீமேலில் 1 மேலும் 1 ஃபீமேலும் போடுங்க சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி போட்டால் தான் கம்ப்யூட்டர் அக்செப்ட் பண்ணணும். இது தம்பதியர்களுக்கான ஒரு சேவை தான் இதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் போட்டு புக் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா யூஸ் பண்ணிங்க. அந்த மாதிரி அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது. அதுக்காக தான் சொல்ல வரேன். இதில் கல்யாண உற்சவம் மட்டும் பார்த்தீங்கன்னா காலைல 10 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளார கோயில் வளாகத்தில் நடக்கிற ஒரு அருமையான சேவைங்க அது. 10 மணிக்கு வர சொல்லுவாங்க. டிக்கெட்டில் செக் பண்ணிவிட்டு ஒரு 10:30 10:45 மேலே உள்ளே அனுப்பி விட்ருவாங்க. நீங்கள் அப்போயே நீங்கள் போனீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போய் உட்காந்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் கிட்டத்தட்ட கலந்துக்குவாங்க. அதில் முன்னாடியே போயிட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஒரு உள்ள உட்காந்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் தான் விஐபிலாம் கொஞ்சம் உட்காந்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து பின்னாடி உட்கார வைப்பாங்க. ஓரளவு நம்ம எதிர்த்தாப்புல உட்காந்து பெருமாளை கல்யாண உற்சவம் நடக்கிறத அவங்க பார்க்க முடியும். ஓரளவு வாய்ப்பு இருக்குங்க. அதில் நீங்கள் கடைசியாலாம் போனீங்கன்னு வச்சிங்க 12 மணிக்கு உள்ளே விடுவாங்க. அந்த டயத்தில் நீங்கள் போனீங்கன்னா கடைசியாக உங்களுக்கு உட்காரத கூட இடம் இருக்காது. எண்டில் ஒன்றா உட்கார வச்சுருவாங்க. நீங்கள் எல்இடி திரையில் தான் நீங்கள் அந்த கல்யாணத்தையே பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ லாங்கில் நடந்துகிட்டு இருக்கும். நமக்கு ஒன்றுமே தெரியாது இதில். அதனால் அந்த மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணிட்டு போங்க. இது 12 மணிலேருந்து 1 மணிக்கு நடக்கிற சேவைங்க. இது 12 மணிக்கு முடிஞ்ச உடனே நேரடியாக நீங்கள் போய் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம்.
இந்த மாதிரி தான் இது. இதில் நீங்கள் உள்ள ராஜகோபுரத்துக்கு உள்ளே போகும்போதே நீங்கள் கல்யாண உற்சவத்துக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் அந்த டிக்கெட்டை காமிச்சிட்டு லெஃப்ட்டில் உள்ளே போக சொல்லுவாங்க. அது வழியாக நீங்கள் போயிட்டு கல்யாண உற்சவம் அந்த பெரிய வெளிப்பிரகாரத்தில் நடக்கும். அங்கே போய் நீங்கள் உட்காந்து கலந்துக்கலாம். இல்லை நீங்கள் கல்யாண உற்சவம்லாம் பார்க்கல, நான் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு மட்டும் தான் வந்தேன், பட் கல்யாண உற்சவத்தில் புக் பண்ணால் சீக்கிரம் பார்க்கலான்னு வந்தேன்னா நேராக நீங்கள் சாமி பார்க்க போயிடலாம். ஆனால் என்னன்னா சாமி பார்த்துட்டு திரும்ப வந்து நீங்கள் கல்யாண உற்சவத்தை கலந்துக்க முடியாது. நீங்கள் சாமி பார்த்துட்டு வந்தீங்கன்னா திரும்ப வெளில போக வேண்டியதான். திரும்ப நீங்கள் கிராஸ் பண்ணி தான் உட்கார முடியாது. ஏன்னா போகும்போது லெஃப்ட் சைடில் நடக்கும். அந்த லெஃப்ட் சைடில் துலாபாரம் இருக்குது பாருங்கள், பெரிய அந்த தராசு வச்சுருப்பாங்க, அதுக்கு அந்தாண்ட வெளிப்பிரகாரம் நடக்கும். அங்கே தான் கல்யாண உற்சவம் நடக்கும். நீங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் போக சொல்லுவாங்க. உள்ளே போய் நீங்கள் கல்யாண உற்சவத்தில் கலந்துக்கிட்டு வெளியில் வந்து மறுபடியும் அந்த 2வது கோபுரம் வழியாக உள்ளே போய் சாமி பார்க்கலாம். பட் நீங்கள் கல்யாண உற்சவத்தை கலந்துக்கல, நான் நேராக சாமி பார்க்க போகிறேன்னா நேராக போயிடலாம். நீங்கள் சாமி பார்த்துட்டு திரும்ப வரும்போது இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வர முடியாது. அந்த சைடு போய்ட்டு அப்படியே வர வேண்டியதான். அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் ஆகுங்க. நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி டிக்கெட் எடுத்துங்க. அதுக்கடுத்து இந்த ஊஞ்சல் சேவை இதுவும் இதே மாதிரி தாங்க. கோயிலுக்கு உள்ளே நடக்கிற சேவை இது. கல்யாண உற்சவம் முடிஞ்ச உடனே 1:30 மணிக்கு அந்த சாமி வந்து இந்த கொடிமரத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற ஜனமஹால்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு வருவார். அதாவது கோயிலுக்கு இந்த கொடிமரம் இருக்குது பாருங்கள், கொடிமரத்துக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது கல்யாண உற்சவம், ரைட் சைடில் இருக்கிறது சின்ன மண்டபம் மாதிரி இருக்கும். அது ஒரு கண்ணாடி மாளிகை. அது அங்கே தான் வந்து ஊஞ்சல் சேவை நடக்கும். இந்த கல்யாண உற்சவம் முடிஞ்சோன்னா தாயார் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து இந்த இடத்துல வைப்பாங்க. இங்கே ஒரு ஊஞ்சல் இருக்கும். அந்த ஊஞ்சலில் போட்டு உட்கார வச்சுட்டு இந்த ஊஞ்சலில் உட்கார வச்சு அவருக்கு தாலாட்டு பாடலாம் பாடுவாங்க, ஆரத்தி காட்டுவாங்க. அந்த கடைசியில் இந்த நம்மளும் போய் அந்த கண்ணாடி மாளிகையில் இருக்கிற பெருமாளையும் தாயாரையும் நம்மளும் போய் சுற்றி வரலாங்க. நம்ம கிட்ட போய் ஆரத்தி பார்த்துட்டு அது பெருமாளை சுற்றி வரலாம். அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது இந்த சேவையில். இதுவும் அந்த மாதிரி தாங்க. நீங்கள் ராஜகோபுரத்துக்கு உள்ளே போகும்போதே நீங்கள் நேராக நீங்கள் ஊஞ்சல் சேவையில் கலந்துக்கிட்டு போய் திரும்ப ஊஞ்சல் சேவையில் இடம் இருந்ததுன்னா ஊஞ்சல் சேவையில் உட்கார சொல்லுவாங்க, போய் உட்காந்துக்கலாம். இல்லை நேராக இருந்துச்சுக்கலாம் நீங்கள் சாமி தரிசனம் பார்த்துக்கலாம். நேராக நீங்கள் பாட்டு போயிட்டு இருக்கலாம், எங்கேயும் கேட்க வேண்டியதில்லை. நீங்கள் நேராக போய் சாமி பார்த்துட்டு ரிட்டனில் வந்து லட்டு பிரசாதம் கொடுப்பாங்க பாருங்கள், அதை வாங்கிட்டு வெளியில் வந்து அந்த கை கழுவுற இடம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் தான் மண்டபம் இருக்கும். அங்கே 2 பேர் கயிறை கட்டி நின்றுட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி ஊஞ்சல் சேவையில் இருக்கேன்னு சொன்னால் உடனே உள்ளே விடுவாங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துக்கலாம். 12 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் போகலாங்க. இது வந்து ரிப்போர்ட்டிங் டைமே வந்து 12 மணிக்கு. இது 1:30 மணிக்கு நடக்கிற சேவை. இது 12 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணி 11 மணிக்கு போட்டிருக்காங்க. நீங்கள் 12 மணிக்குள்ளே போனால் கூட உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் நேராக அந்த நேரத்துக்கு போனீங்கன்னா ஒன்று சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு போகலாம், இல்லை நீங்கள் ஊஞ்சல் சேவையில் கலந்துக்கிட்டு போகிறதுனா அது பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தரிசனத்துக்கு போகலாம். 2 விதமான வாய்ப்பு இருக்குங்க அதில். இது 2மே கோயிலுக்கு உள்ளே நடக்கிற சேவைகள் இது. அதுக்கடுத்து ஆர்ஜித பிரம்மோற்சவம், அது வந்து கோயிலுக்கு வெளியில் இந்த வைபவ திருமண்டபம் இருக்கும், அங்கே நடக்கிற சேவை இது. அதுக்கடுத்து சகஸ்ர தீப அலங்கார சேவை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கோயில் வளாகத்துக்கு வெளியே நடக்கிற சேவை. இந்த மாதிரி இந்த 4 சேவைகளை கலந்துக்கல என்ன பெனிஃபிட்னா, இதில் வந்து ரொம்ப நேரம் வெயிட்டிங் டைம் ஆகாதுங்க. அதிகபட்சமாக ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தை சாமி பார்க்கலாம் மேக்ஸிமம். அப்படி தான் அது. அது நார்மலாக பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் தான். 1 மணி நேரத்தில் மேக்ஸிமம் சாமி பார்த்துட்டு வந்துடலாம். இதில் ஆர்ஜித பிரம்மோற்சவமும் சகஸ்ர தீப அலங்கார சேவை பார்த்தீங்கன்னா அந்த சேவை முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு தரிசனத்துக்கு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி அலோவ் பண்ண மாட்டாங்க. சகஸ்ர தீப அலங்கார சேவை பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வந்து 5:30 மணி, 4:30லேருந்து 5:30 மணிக்கு முடிஞ்ச பிறகு தான் உங்களை உள்ளே விடுவாங்க. அதுக்கு முன்னாடி விட மாட்டாங்க தரிசனத்துக்கு. அதே மாதிரி தான் ஆர்ஜித பிரம்மோற்சவம் 3:30 மணிக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா அந்த சேவையை முடிக்கிட்டு சார் முடிஞ்ச பிறகு தான் அலோவ் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு போங்க. இது டிக்கெட் வந்து 500 ரூபா. இது ஆர்ஜித சேவைகள் உள்ள டிக்கெட்டு. கல்யாண உற்சவம் வந்து நிறைய பேருக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும், கல்யாண உற்சவத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு வேண்டுதலே இருக்கும். வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு டிக்கெட் எடுத்துங்க. நார்மலாக நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா 300 டிக்கெட் எடுத்து தான் போவோம். அந்த மாதிரி போகாமல் இந்த மாதிரி ஒரு சேவையில் கலந்துக்கிட்டிங்கன்னா அந்த உற்சவரையும் நம்ம நேரில் பார்த்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போய் சுவாமியை சீக்கிரமாக பார்த்த மாதிரி இருக்குங்க. வாய்ப்பு இருக்கவங்க அதை யூஸ் பண்ணிங்க. இதே சேவைகளுக்கான விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன், அதாவது ஆன்லைனில் நம்ம வந்து இந்த சேவையில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு தனியாக புக் பண்ணி போகணும். அதுக்கான சேவைகள் மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. இதுக்கு பேர் வந்து விர்ச்சுவல் சேவான்னு பேர். இந்த சேவையில் நம்ம கலந்துக்க முடியாது. இந்த சேவை ஓப்பன் ஆகும்பொழுது நம்ம வந்து இந்த சேவைகளை பணம் கட்டி வச்சுக்கலாம். நம்ம புக்கிங் லிஸ்ட்டில் பார்த்தோம்னா நம்ம பணம் கட்டுறதுக்கான ரிசிப்ட் அதில் இருக்கும். அது கீழே வந்து புக் தர்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த புக்கிங் தாங்க நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தில் அது டேட்டை ஏதோ ஒரு டேட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் போய் சாமி தரிசனம் பார்க்கலாம். இதுவும் 300 டிக்கெட் வழி தாங்க உள்ளே விடுவாங்க. 500 டிக்கெட் வழியாக போக முடியாது. ஆர்ஜித சேவையாக இருந்தாலும் இது வந்து 300 டிக்கெட் வழியாக சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. 300 டிக்கெட் கிடைக்காதவங்க திரும்ப வந்து இதில் டிக்கெட் எடுத்துக்கிட்டு தான் நிறையா போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ லாஸ்ட் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரம்பத்திலே புக் ஆகிடுதுங்க. என்றைக்கு ஓப்பன் பண்ணாங்களோ அன்றைக்கே அது புக் ஆகிடுது. அதனால் அந்த மாதிரி பிளான் பண்ணிங்க. 300 டிக்கெட் எனக்கு கிடைக்கிற சிரமமாக இருக்கும், யோசனையாக இருக்குது, நான் பேசாமல் 500 ரூபா கொடுத்து எடுத்துக்கிறேன்னா தாராளமாக எடுத்துக்கங்க. இது வந்து 2 ப்ராசஸ். முதல்ல வந்து அந்த சேவைக்கு பணம் கட்டிடணும். அதுக்கப்புறம் இந்த புக்கிங் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு தரிசனத்தை தனியாக புக் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க. நீங்கள் வந்து விர்ச்சுவல் சேவை தான் டிக்கெட் எடுக்க போகிறீங்கன்னா மதியானம் ஓப்பன் ஆக போகுது. நீங்கள் காலையில் என்ன செய்யலாம், அந்த ஏதாவது ஒரு சேவையை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் பணம் கட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 3 மணிக்கு ஓப்பன் ஆகும்போது டேரெக்டாக புக்கிங் லிஸ்ட்டில் போய்ட்டு அதை ஓப்பன் பண்ணி தர்ஷன் டிக்கெட் எடுத்துக்கலாம். தர்ஷனுக்கு பணம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஆரம்பத்திலே பணம் கட்டிடுவீங்க. தர்ஷனுக்கு தனியாக பணம் கட்ட வேண்டிய வேலை கிடையாது. அதனால் சீக்கிரமாக இது புக்கிங் பண்ண முடியும். வாய்ப்பு இருக்காங்க, அதை யூஸ் பண்ணிங்க. இந்த டிக்கெட்டோட விலையும் 500 ரூபாங்க. அது ஆர்ஜித சேவை மாதிரி இதோட டிக்கெட் விலையும் 500 ரூபா தான்.
இது வந்து இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஆர்ஜித சேவா டைரக்ட் தர்ஷனம், மத்தியானம் 3 மணிக்கு விர்ச்சுவல் சேவா, ஆன்லைன் சேவா ப்ளஸ் டேரெக்டாக சாமி தரிசனம் பார்க்குறது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது சேவைங்க அது. இந்த விர்ச்சுவல் சேவையில் என்ன ஒரு வசதினா, நீங்கள் அந்த சேவைக்கு புக் பண்ணுறேன்னு சொன்ன பார்த்தீங்களா, சேவைக்கு புக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் தரிசனத்துக்கு புக் பண்ணலாம். அது உடனே இந்த மாதமே பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. அதுக்கப்புறம் அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்க முடியும். 300 டிக்கெட் வழி தான் அனுப்புறதுனால மத்தியானம் 2 மணிக்கு மேலே தான் செலாட்டே ஆரம்பிக்கும். 2, 4ன்னு 300 டிக்கெட் ஆரம்பிக்கிற நேரத்தில் தான் இதுவும் ஆரம்பிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுத்துங்க. தரிசன டைம் இது தான், மத்தியானத்துக்கு மேலே தான். இந்த ஆர்ஜித சேவாவில் கலந்துக்கிற பக்தர்களுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா லக்கேஜ்லாம் வாங்குறதுக்கு தனியாக இடம் வச்சுருக்காங்க. இந்த சுபதமென்ட்ரின் இருக்குது பாருங்கள், நம்ம கோயிலுக்கு இடது பக்கம் சுபதமென்ட்ரின் மேலே ஏறுது பார்த்தீங்களா படி, அந்த ஆர்ச் ஒன்று இருக்கும். அது வழியாக படியில் மேலே ஏறி போனோம்னா ஏறின உடனே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க. இது வந்து சுபதம் வழியாக வர்ற பக்தர்களுக்கு மட்டுமே வச்சுருக்காங்க அந்த கவுண்டரு. அங்கே வந்து இந்த ஆர்ஜித சேவாவில் இந்த கல்யாண உச்சம் ஊஞ்சல் சேவை இதெல்லாம் போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த பக்தர்களுக்காக மட்டுமே அந்த கவுண்டர் வச்சுருக்காங்க. 300 டிக்கெட்டில் போகிறவங்களுக்குலாம் வந்து இங்கே லக்கேஜ் கொடுக்க முடியாதுங்க. இந்த ஆர்ஜித சேவாவில் கலந்துக்கிறவங்க மட்டுமே இங்கே கொடுக்க முடியும். நீங்கள் போய் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்கள் டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்கள் லக்கேஜ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்குவாங்க. செல்ஃபோன்ஸு, உங்கள் பேகு இது மாதிரி எல்லாத்தையுமே அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க. திரும்ப நீங்கள் இங்கேயே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு அந்த காமன் கலெக்ஷன் சென்டருக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. காமனாக ஒரு இடம் வச்சுருக்காங்க, அங்கே போய் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேயே வாங்கிக்கலாம். சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு இங்கேயே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு சேவைக்காக மட்டும்தாங்க இந்த இடத்துல வச்சுருக்காங்க. படி ஏறினோடனே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுருப்பாங்க. நாளைக்கு 22ங்க, நாளைக்கு ஒன்றும் புக்கிங் கிடையாது. 23ஆம் தேதி தான் அடுத்தது அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் 300 டிக்கெட்டு, அக்காமடேஷன் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குங்க. அதை பற்றின வீடியோ நாளைக்கு தனியாக போடுறேன். மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.